ஆண்டவர் இரட்சகரமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக அப்போஸ்தலர் நடபடிகள் 1 அதிகாரம் 8 நான் வாசிக்கிறேன். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்றார். உயிர்த்தெழுந்த இயேசு தம்முடைய சீஷர்களை சந்திக்கிறார். எதற்கு சீஷர்களை ஏற்படுத்தினார்? தான் தன்னுடைய ஊழியத்தை அவர்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும், தான் செய்தபடியே செய்ய வேண்டும், பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றும். ஆனால் அந்த சீஷர்கள் எல்லாம் பின்வாங்கி போய்விட்டார்கள். படகுகளை விட்டு வந்தார்கள், தொழிலை விட்டு வந்தார்கள், வேலையை விட்டு வந்தார்கள், எல்லாம் மீண்டும் பேக் டு பழைய நிலைமைக்கு போய்விட்டார்கள். யாரும் தாக்குப்பிடிக்க முடியவில்லை. அவர்களை பார்த்து சொன்னார், உங்களை குறித்த அழைப்பு பெரிது. உங்களை எதற்காக நான் பிடித்தேன், எதற்காக முன்குறித்தேன், எதற்காக அழைத்தேன், அதை நீங்க செய்யணுமே சொல்லும் போது இவர்களுக்கு சோர்வு, ஒரு பயம், பின்வாங்கி போயிட்டாங்க. ஆசை இருக்குது, செய்ய முடியல, விருப்பம் இருக்குது, நிறைவேற்ற முடியல. இன்னைக்கு எல்லாருக்குமே இந்த பிரச்சனை இருக்குது. அப்பதான் இயேசு அவர்களை கூட்டு அப்போஸ்தலர் 1:5 சொல்லுகிறது. லூக்கா 24:49 உன்னதத்திலிருந்து ஒரு பலனால் நீங்க தரிப்பிக்கப்படணும், எருசலேம்ல காத்திருங்கன்னு சொல்றாரு. இன்னைக்கு நமக்கு பலன் வேண்டும். அநேக காரியங்களை செய்ய பலனற்று போயிருந்தோம், திடனற்று போயிருந்தோம், சோர்ந்து போயிரும், பலவீனமாயிருந்தோம். காரணம் தெரியுமா? அந்த உன்னத பலன் இல்லாதனாலே. உலகத்திலிருந்து சாப்பாடு மற்ற காரியங்கள் வருகிற பலம் வேற, தேவனிடத்திலிருந்து வருகிறது பரிசுத்தாவினால் உண்டாகிற பலம். அந்த பலம் வந்துருச்சுன்னா சூழ்நிலை தலைகளை நாமே மாத்திருவோம், துணிந்து செயல்பட ஆரம்பிச்சிருவோம். ஆவியான அந்த பலத்தினால் இண்டை கட்டின பிறகு சீஷருடைய வாழ்க்கை அப்படியே தலைகளா மாறிடுச்சுது. ஏசு என்னெல்லாம் எதிர்பார்த்தார்களோ அதை அவர்கள் தான் செய்து முடிச்சாங்க. பழைய வாழ்க்கை மாறி இல்ல, புதிய வாழ்க்கை, புதிய ஆரம்பம், புதிய வல்லமை வெளிப்பட்டு அசைச்சிட்டு தான் போனாங்க. அந்த உன்னத பலத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்க விரும்புகிறாரு. ஒரு அருமையான ஊழியக்காரன் நல்லா தெரியும். 2 கிட்னி ஃபெயிலியர், அவருக்கு மாற்று சிறுநீரகம் 25 ஆண்டு 27 ஆண்டு தாண்டி போயிட்டு இருக்கிறாரு. சரீரத்தில் எவ்வளவு பலவீனம். அவரை பார்க்கும்போது எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியமா இருக்கும். அவ்வளவு வைராக்கியமா, வல்லமையா, சத்தமா பேசுவாரு. தன்னுடைய சரீர பலவீனத்தை அவர் ஸ்டேஜ்ல போய் நின்னுட்டாருன்னா அதை கண்டுபிடிக்கவே முடியாது. அவர்கிட்ட கேட்டாரு, எப்படி உங்களால் தொடர்ந்து ஓடும் போது நான் கேட்கும் போது அவர் தன்னுடைய டைரியை புரட்டி காமிச்சாரு. தம்பி, அடுத்த வருஷத்துக்கு கூட ஃபுல்லா நிறைய புக்கிங் இருக்கு பாரு அப்படின்ட்டு. நான் அதை பாக்குறேன், கர்த்தர் எனக்காக வைத்திருக்கிற ஊழியத்தை பாக்குறேன், நான் போக வேண்டிய தூரத்தை பாக்குறேன். ஆனா இந்த சரீர பலவீனத்தை நான் பார்க்கல. எப்ப பார்த்து நான் சோர்ந்து போயிருவேன். ஆனா அதை பார்க்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு பலனை கொடுக்கிறாரு. என் பலத்தினால இல்லவே இல்லை. அந்த ஆவியானவர் வந்து என் மேல இறங்குறதுனால மணிக்கணக்கா நின்று என்னால பேச முடியுது, மணிக்கணக்கா நின்று ஜபிக்க முடியுது, மணிக்கணக்கா உபவாசிக்க முடியுது, வர்ற ஜனங்களுக்கு தனிப்பட்ட ஜபத்தை நான் பண்ண முடியுது. என் பலத்தினால் அளவே இல்லை, அந்த பரிசுத்தாவின் எனக்குள்ள வர்றதுனால நான் பலன் அடைகிறேன். இன்னைக்கு நீங்களும் நானும் சொல்ல முடியுமா? சரீரம் நல்லாதான் இருக்குது, அவங்க நல்லா தான் செயல்படுது, ஆனாலும் பலன் இல்லையே, டயர்டா இருக்குது, அடிச்சு போட்ட மாதிரி இருக்குது, எலும்ப முடியல, இப்படிதானே புலம்பிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் ஓரம் கட்டிட்டு ஆவியானவர் நம்மை நிரப்பும்படியா, இந்த மாதம் நடத்தும்படியா, பலப்படுத்தும்படியா, எழுப்பும்படியா விட்டு கொடுத்து ஜெபிப்போமா? அன்பின் தகப்பனே, முழுவதுமா அவருடைய பாதத்துல அர்ப்பணிக்கிறோம், விட்டு கொடுக்கிறோம்ப்பா. நாங்க அநேக காரியங்கள்ல சோர்ந்து போறோம், நாங்க அநேக காரியங்களை நினைச்சு புலம்புறோம். அப்படி அல்ல, பரிசுத்தாவினர் எங்கள் மேல தங்கி இருந்தா போதும், அனல் மட்டுமல்ல பலம் உண்டாயிருதுப்பா. இந்த பலத்துல இன்னைக்கு ஒவ்வொரு ஜனங்களும் இன்னைக்கு பலப்படுத்தப்படட்டும். சோர்ந்து போன பிள்ளைகளுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாத சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவன் அல்லவா? ஒவ்வொரு அதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளை நிரப்புவீராக. சோர்ந்து பின்வாங்கி போய் பின்மாற்றத்திற்கு போய் ஆதியில செய்த கிரிகளை விட்டிருந்தாங்கன்னா, ஆதி அன்புகளை குறைந்திருந்தாங்க, இன்றைக்கு ஆவியானவர் நிரப்பி மீண்டுமா எழுப்புவீராக. பெரிய காரியங்களை செய்யும். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். துதிகனமை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமே ஆமே. நமக்கு பலன் வேண்டும், அது உன்னத பலன் வேண்டும். நம்முடைய இயேசுவிலே தொடர்ந்து வாழ்ந்து இயேசுவுக்காக வாழக்கூடிய அந்த பலன் வேண்டும். கேளுங்க, ஆண்டவர் பலன் தருவார். சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டும் நாளை தினம் சந்திப்போம்.